அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் உத்தம்பாளையம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நம்ம இந்த பொருள் கொடுத்துருக்கோம் தென்னை மரத்துக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மெத்தடை நம்ம அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 கிலோ மண் எடுத்துடுறோம். மண் எடுத்துகிட்டு மொத்தம் 40 மரம், ஒரு மரத்துக்கு 100 கிராம் வீதம், 40 மரத்துக்கு 4000 கிலோ, 2 கிலோ பேக்கு 2 பேக் எடுத்துக்கிறோம். ஒரு 10 கிலோ மணல் அதோடு சேர்ந்து அந்த 1 கிலோ போஸ்ட்டாக கொட்டிடுறோம். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 10 கிலோ மண். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டாக அதை சமநிலைப்படுத்தி அப்படியே மிக்சிங் பண்ணுறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போஸ்ட்டாக கொடுத்து ஒரு 4 மாதம் கழித்து இப்போ போடுறோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட வேர் அந்த ஆணி வேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரிவர போடலைன்றாங்க. வேர் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் அதிகமாக மஞ்சள், அந்த சோவையில் கூட மஞ்சள் இருந்துச்சு. இப்போ பூரா என்னென்னா பச்சையமாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஊட்டச்சத்து கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சி காய் உதிர்றது நின்றுருக்கு. அதேமாதிரி காயில் சொறி அடிக்கிறதும் கொஞ்சம் மாற்றம் கிடச்சிருக்கு. இதான் அவர் சார் பேர் பழனி. அவர் தான் இப்போ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே சார், அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே லீடர்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் உள்ள நம்ம ப்ராடக்டாக கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தோட்டம் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கக்கூடிய இந்தியா க்ரோ ப்ராடக்ட்டு. இதை நம்மளும் பயன்படுத்தி நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே இதை அறிமுகப்படுத்தி, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அதை மேம்படுத்துறதுக்கு நம்மளால் முடிந்த முயற்சிகளை செய்வோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் மார்க்கெட்டிங். தேங்க்யூ.